ஓகே. நித்திய விபூதியில் நாம் லக்ஷணம் பார்த்தோம். அத்த நித்திய விபூதிர் நிரூபியத்தேன்னு ஆரம்பித்து அப்ராக்கிருத சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தாசிரயத்துவாத்து ஆகாஷ வியாவிருத்தி அப்படின்னு பார்த்தோம். இப்போது சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் ஆகாசத்தில் இருக்குது. அதே மாதிரி ஊர்துவ பிரதேசமாக இருக்கிறபடினால நம்மை காட்டிலும் நித்திய விபூதி அப்படின்றது மேலே இருக்கிறபடினால அது ஆகாசம் அப்படின்னு சில பேர் சொல்கிறா. நித்திய விபூதி அப்படின்னு நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவால்லாம் சொல்கிறா போல் தனியாலாம் ஒன்றும் கிடையாது. ஆகாசமே தான் நித்திய விபூதி அப்படின்னு வர்ணிக்கப்படுகிறது. அந்தரிக்ஷம் அப்படின்னு வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறா. அது சொல்கிறார், அதெல்லாம் பிராகிருத பிரதேசங்கள். பிராகிருத அப்ராகிருத்தையோகோ பேதமானது இருக்குது. அடே நான் வசந்தா மாமி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாள் இல்லையா எனக்கு இன்னைக்கு கார்த்தால? அது நான் கேட்டுட்டு சொல்லட்டுமா எங்கள் வாத்தியார்ட்ட யார்ட்டையாவது? எனக்கு இப்போ கூட ஓகே, அது டவுட் இல்லை. அது வருணனுடைய புத்திரனா அப்படின்றத நான் கேட்டு சொல்கிறேன். நாளை கார்த்தால சொல்லிவிடுறேன். அதை நான் நாளை கார்த்தால உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுறேன். ஓகே. அப்ராகிருத சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தாசிரயத்வாத்து ஆகாஷ வியாவிருத்தி. பிராகிருத சப்தம், பிராகிருத ரூபம், பிராகிருத ரசம்னு இருக்கு. அதாவது பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் இந்த ஆகாஷாதி பிரதேசங்களில் இருக்கும். அப்ராகிருதம், அதாவது பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறபடினால ஆகாசத்தை காட்டிலும் வேறானது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஞானாத்மகத்துவ பிரதிபாதனாத் ஜடம் இதி மத நிராசா. ஞானாத்மகத்துவ பிரதிபாதனாத், இப்போ நித்திய விபூதி ஞானாத்மகத்துவம் சொல்லப்படுறது. அதனால்தான் பராக் பிரத்யக்னு சொல்லும்போது பிரத்யக்ல அந்தர்பாவம் பண்ணோம். பிரத்யக்ல அந்தர்பாவம் பண்ணி நாம் என்ன சொன்னோம், அஜடத்துவத்தில் சொல்லி அஜடத்துவம் ரெண்டு விதம், பராக்கு பிரத்யக்கு. அஜடத்துவம்னா ஸ்வயம் பிரகாசத்துவம் அப்படின்னும். ஸ்வயம் பிரகாசம் இருந்தால் அது ஞானம் உள்ளதாகத்தான் இருக்கும். அதனால் ஞானாத்மகத்துவாத்து, ஞானம் இருக்கிறபடினால அது ஜடம் அப்படின்ற மதமானது கிடையாது. ஸ்ரீவைகுண்டத்தை ஜடம்னு சொல்லக்கூடிய மதங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதாவது அச்சேதனமாக இருந்தாலும் அது ஜடம் கிடையாது. அச்சேதனமாக இருக்கும், அச்சேதன பதார்த்தங்கள் தான். அச்சேதன பதார்த்தமாக இருந்தாலும் அது ஜடம் கிடையாது, அது ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சொல்லப்படுறது. பகவதா அப்ராகிருத திவ்ய மங்கள விக்கிரகஸ்ய அஸ்திரபூஷணாத்யோக்தம் பூஷணாத்யோக்தம் சாபாசிரயத்துவம் அப்படின்னு சொல்றது. இப்போ எம்பெருமானுடைய ஒரு ஆகாரம், எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையே பூர்த்தியாக சொல்லி ஒரு பாசுரம் கூட இருக்கு இல்லையா? சுவாமி தேசிகனுடைய பாசுரம் அதிகார சங்கரத்திலேயோட சொல்கிறோம். பொருடன் மணிவரவாக அப்படின்னு ஒரு பாசுரம் இருக்கு இல்லையா? அந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை இப்போ யதீந்திர தீபிகாக்காரர் இங்கே காமிக்கிறார். எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படிப்பட்டது அப்படின்னு. இப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கும். ஸ்ரீவைகுண்டத்தில் எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரகத்தோட பரவாசுதேவனாக எழுந்தருளி இருக்கிறார். ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விதமான குணங்களோட ஷாட்குண்யாத் வாசுதேவா அப்படின்னு அன்றைக்கே சொன்னேன். அப்போ 6 குணங்களோட எம்பெருமான் அங்கே எழுந்தருளி இருக்கிறான். அப்படி எழுந்தருளி இருக்கும்பொழுது எப்படி இருக்கிறான் பெருமாள் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்தெந்த வடிவில் இருக்கிறான்னு சொல்லப்படுறது. அனைத்து விதமான சேதனாச்சேதன பதார்த்தங்களும் அவனுடைய திருமேனியில் இருக்கு. இது கீதையிலையும் சொல்லியிருக்கார், எல்லா இடத்துலையும் சொல்லிருக்கு. அந்த பரவாசுதேவனுடைய திருமேனியானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புருஷஸ்ய கௌஸ்துபாகாரத்துவம், புருஷன் கௌஸ்துபாகாரனா அங்க இருக்கான். பிரகிருத்தேகே ஸ்ரீவத்ஸ ரூபத்துவம், மகதா கதா ரூபத்துவம், சாத்விக அகங்காரஸ்ய சங்கரூபத்துவம், தாமச அகங்காரஸ்ய ஷார்ங்க ரூபத்துவம், ஞானஸ்ய அசி ரூபத்துவம், அஜ்ஞானஸ்ய ததவாரக ரூபத்துவம்,
மனசச்சக்கரத்துவம் ஞானேந்திரிய கர்மேந்திரியானாம் சரரூபத்துவம் சூக்ஷ்ம ஸ்தூல பூதானாம் வனமாலா ஆகாரத்துவம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கார். அதில் புருஷன் கௌஸ்துபமாக இருக்கான், பிரகிருதி வந்து ஸ்ரீவத்சமாக இருக்கு. ஸ்ரீவத்சம்ன்றது எம்பெருமானுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய ஒரு சின்னம். அது மகத்து வந்து கதா ரூபமாக இருக்கு. சாத்விக அகங்காரம் சங்கா இருக்கு. இது மாதிரி ஒன்று ஒன்று சொல்றார். தாமச அகங்காரம் வில்லா இருக்கு, ஞானம் வந்து கத்தியா இருக்கு அப்படின்னு அதை போக்கடிக்கக்கூடியதா இருக்கு. மனச சக்கரத்துவம் சக்கர ரூபமாக இருக்கு. ஞானேந்திரிய கர்மேந்திரியானம் சரரூபத்துவம் அம்புகளாக இருக்கு. வனமாலை அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு வனமாலைனா ஒரு பவழம் இருக்கும், ஒரு 10 முத்து இருக்கும், மறுபடியும் ஒரு பவழம் இருக்கும், மறுபடியும் ஒரு 10 முத்து இருக்கும். இல்லை இந்த மாதிரி வேற ஏதாவது ரத்னங்களால் சேர்க்கப்பட்டதா இருக்கும், அது வனமாலை அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த வனமாலையாக இருக்கும் அப்படின்னு சொல்ற. இந்தந்த சேத்தனா சேத்தன பதார்த்தங்கள் எம்பெருமானுடைய திருமேனியில திவ்யமங்கல விக்கிரகத்துல முழுதும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதில் ஒரு ஸ்லோகம் ஒன்று, சங்கிருஹ்ய பத்யம் அனுசந்தேயம் அப்படின்னு சொல்லி பிராச்சீன கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை இந்த இடத்துல சொல்றார். சேதச்சக்கரதி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, ரொம்ப பிராச்சீன கிரந்தம். இதுக்கு தனியாகவே நான் வந்து ஒரு அர்த்தம் சொல்கிறேன் ஃபுல்லாகவே. ஏன்னா ரொம்ப பிராச்சீன ஸ்லோகம் இது. தனியாக உங்களுக்கு நான் வந்து இதை பிரித்து தனியாக அர்த்தம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஆடியோவாக அனுப்புகிறேன். அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த ஸ்லோகம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். இது சங்கிருஹ்ய உக்தம் பத்யம் அனுசந்தேயம் அப்படின்னு இந்த பத்யத்தை நாம எம்பெருமானுடைய திருமேனியை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள்ல இதை நாம பிரமாணமா எடுத்துக்கலாம். இதை நாம வந்து இந்த ஸ்லோகம் பிரமாணமா இருக்கும் அப்படின்னு சொல்றார். சா விபூதிஹி ஆமோத பிரமோத சம்மோத வைகுண்டாக்கிய ரூபேண சதுர்விதா. இந்த விபூதி, இந்த நித்திய விபூதியானது 4 விதமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு. ஆமோதம், பிரமோதம், சம்மோதம், வைகுண்டம் அப்படின்னு 4 விதமாக சொல்லப்படுறது. லோகத்தில் எப்படி வேணால் சொல்கிறா. அதில் வைகுண்டம்ன்றது நமக்கு பிரசித்தமாக இருக்குது. மற்ற ஆமோத சம்மோத பிரமோதங்களாகவும் இந்த நித்திய விபூதியானது சொல்லப்படுறது. புனர் அனந்தா அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட விதமாலாம் சொல்லப்படுறது. இது திரிபாத் விபூதி, பரமபத, பரமவியோம, பரமாகாஷ, அமிர்த, நாக, அப்ராக்கிருத லோக, ஆனந்த லோக, வைகுண்டா, அயோத்தியாதி சப்தவாக்கியாச்ச. இன்னும் எவ்வளவோ சொல்லப்படுறா. திரிபாத் ஊர்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. திரிபாத் விபூதின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கா. பாதோ செவிஸ்வா பூதானி அப்படின்னு புருஷ சூக்தத்தில் சொல்லப்படுறது. அந்த மாதிரி தான் பல இடங்களில் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. பரமோவியோமன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணு சூக்தத்தில். விஷ்ணோர்னுகம் வீரியாணி பிரவோச்சன் அப்படி வரும்பொழுது அதில் பரமோவியோமன்னு இருக்கு பின்னாடி, அப்படி சொல்லப்படுறது பரமவியோமகான்னு. அதே மாதிரி பரமாகாஷகான்னு இருக்கு. அமிர்த சப்தத்தினால விவகாரம் சொல்லப்பட்டிருக்கு. நாகச தேக நாகம் மகிமான சச்சந்தே அப்படின்னு புருஷ சூக்தத்திலே பின்னாடி வருது. நாகம் அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம்னு அர்த்தம். அப்ராகிருத லோகம்ன்றது இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனந்த லோகம், அளவுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொடுக்குறபடினால ஆனந்த லோகம். வைகுண்ட லோகம், அயோத்தியா அப்படின்னே சொல்லப்படுறது. ஒரு இடத்துல வந்திருக்கு சா அயோத்தியா அப்படின்னு, அபராஜிதா அயோத்தியா அப்படின்லாம் சொல்லப்படுறதுன்னு சொல்லியிருக்கோம். தஸ்யாம் விபூதௌ துவாதச ஆவரண உபேதம் அநேக கோபுர அப்ராகாரைஹி ஆவருத்தம் கோபுர பிரகாரைஹி, தப்பு தப்பா போட்டுச்சிடும், கோபுர பிராகாரைஹி ஆவருத்தம் வைகுண்டம் நாம நகரம். அந்த நித்திய விபூதி ரொம்ப அழகா இருக்கும். அந்த நித்திய விபூதியில் இதெல்லாம் பாஷ்யக்காரரே சொல்றார். ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில் பாஷ்யக்கார் சொன்ன விஷயத்தையே அவர் திருப்பி சொல்றார். அதில் தஸ்யாம் விபூதௌ, அந்த விபூதியானது எப்படி இருக்கு அப்படின்னா, துவாதச ஆவரண உபேதம், அதாவது 12 பிராகாரங்களா, அதாவது 12 பிராகாரங்கள். அந்த 12 பிராகாரங்கள்லையும் கோபுரங்கள் இருக்கு.
அதே மாதிரி அநேக கோபுரங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு கோபுரத்தை சுற்றியும் பிராகாரங்கள். ஸ்ரீவைகுண்டத்தை பார்த்தால் தெரியும், அதாவது ஸ்ரீரங்கத்தில் போயிருந்தால் தெரியும். ஸ்ரீரங்கத்தில் ராஜகோபுரத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா அதனால தான் பூலோக வைகுண்டம்னு இருக்குது. இப்போ நித்திய விபூதியை சொல்லும்போது ஸ்ரீரங்கத்தை ஞாபகம் வச்சுட்டா ராஜகோபுரத்தில் தொடங்கி அந்த எம்பெருமான் சன்னதி பர்யந்தம் பார்த்தால் 12 கோபுரங்கள் இருக்கும் வரிசையா. அதனால தான் 12 உபேதம் அநேக கோபுர பிராகாரைஹி ஆவிருத்தம் வைகுண்டம் நாம நகரம் அப்படின்னா தத்ர ஆனந்த நாமகோ திவ்யாலயா, ஆனந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயமானது இருக்கு. அதுல ததந்தகா அந்த ஆலயத்துக்குள்ள ரத்னமய அநேக ஸ்தம்ப சகசிரைஹி ரத்னங்களால் இழைக்கப்பட்ட 1000 தூண்களை உடைய ஒரு மண்டபம். மகாமணி மண்டபாக்கியா சபா அப்படி இருக்கக்கூடிய 1000 தூண்களாலே கட்டப்பட்ட ஒரு மணிமண்டபம், மகாமணி மண்டபம்னு சொல்லக்கூடிய ஒரு சபையானது அந்த இடத்துல இருக்கு. பெரிய ஒரு ஹாலோட கூடின ஒரு சபை இருக்கு, ஒரு மண்டபம் இருக்கு. தஸ்யாம் சகசிரபணாமணி தேஜோ விராஜிதா அனந்தஹா, அந்த மகாம் சபைக்கு நடுவுல சகசிரபணாமணி 1000 தலைகளை உடைய படமெடுத்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒளிமயமிக்க திருவனந்தாழ்வான், அதாவது ஆதிசேஷன் அதில் எழுந்தொழி இருக்கிறார். தஸ்மின் தர்மாதிமய திவ்ய சிம்மாசனம், அந்த ஆதிசேஷன்ல தர்மாதிகள் தர்மங்கள் போன்றவைகள், தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்றோம் இல்லையா, அந்த புருஷார்த்தங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனமானது அதுல இருக்கு. அதனால்தான் சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளோ ரொம்பவாய்னு நாச்சியார் சொன்னார். அப்படிப்பட்ட தர்ம சிம்மாசனம் அது. ததுபரி சாமரஹஸ்தாபிகி விமலாதிபிகி சேவியமானம் அஷ்டதலாத்மகம் பத்மம், அங்க சாமரஹஸ்தாபிகி சாமரங்கள் வீசிக்கொண்டு அந்த அனந்தனுக்கு மேல ஒரு சிம்மாசனம், அதுல வந்து சாமரங்கள் போடுறதுக்கு இவர்கள்லாம் இருக்கா, கையில தாமரை பூக்களோட சேர்ந்து இருக்கா. அப்படிப்பட்ட பெண்கள்லாம் சேர்ந்து சாமரங்கள் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். ததுபடி பிரகிருஷ்ட விஜயானதாமாக சேஷா, விஜயானதாமா சேஷா, அதுக்கு மேல அதாவது திருவனந்தாழ்வான்றது அது எல்லா சமூகமும் சேர்த்து, அதுல ஆதிசேஷனானவர் அங்க இருக்கார். அப்ப எப்படின்னா ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய சேஷன் இருக்காருங்க. ததுபடி வாசப்பரம் மகதத்புதம், அதுக்கு மேலதான் வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமானது அந்த இடத்துலதான் இருக்கு. அது யாரு அப்படின்னு கேட்டால் சாட்சாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் சேஷனுக்கு மேலே எழுந்தொள்ளி இருக்கிறான். நம்முடைய வார்த்தைகள்னால இங்க அதை விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட மகதத்புதமானது அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றார். இது ஏவம் நித்திய விபூதி சங்கிரகேன நிரூபித்தா, இப்படி நித்திய விபூதியானது சங்கிரகமாக நிரூபிக்கப்பட்ட ரொம்ப சங்கிரகம் இது. இந்த நித்திய விபூதியை பத்தி ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல பெருமாள் எம்பெருமானார் சொல்லியிருக்கார். அதே மாதிரி நித்திய விபூதி பரிச்சேதம்னே ஒண்ணு சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார். இந்த பரமதங்கள்லாம் கண்டிச்சு ஸ்ரீவைகுண்டம்னு ஒண்ணு உண்டு அப்படின்றத சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கார். அதெல்லாம் நீங்க விஸ்தாரமா பார்த்துக்குங்கோ அப்படின்னு இந்த சுவாமி சொல்லி முடிச்சிட்டார். இதோட நித்திய விபூதியானது பூர்த்தியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நித்திய விபூதியில நீங்க கேட்கலாம். இல்லை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம தர்மபூத ஞானம் ஆரம்பிச்சுக்கலாம். எனக்கு ஒன்று மட்டும் எனக்கு ஒரு டவுட், நீங்கள் சொல்லுங்க. எனக்கு ஜீவன் ஈஸ்வரன் அத்ரவியம் முடிச்சுட்டு தர்மபூத ஞானத்துக்கு வரலாமா, இல்லை தர்மபூத ஞானத்தை முடிச்சுட்டு கிரமமாகவே போகலாமா?